Welcome to Great Krigalan Magic Show. Hey, hi guys. Welcome to We Talk Cricket. This is Akshay and we have Adi and Hari with us to discuss on IPL chatter today. ஒரு அராஜகமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஓவரால் சீரீஸே வந்துட்டு ரணகலமா போயிட்டு இருக்கு. நம்ம சிஎஸ்கே வந்து குவாலிஃபை பண்ணல. கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்துட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. பட் வி டோன்ட் சிட் இன் அ ஃபேன்ஸ் கவுச் அண்ட் டாக் அபவுட் தட். பட் எனிவே இட்ஸ் அன் அனலிட்டிக்கல் வியூ. அதனால எதையும் சார்ந்து நாங்க பேசக்கூடாதுன்றதுனால எங்களுக்கு என்ன தோணுது, ஒரு கேல்குலேட்டட் கெஸ் என்னவோ அதை தான் நாங்க வந்து எடுத்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கான ரீசன் ஒண்ணுதான், அனாலிசிஸ் பண்ணி எங்களோட கேல்குலேட்டட் கெஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்க எதுவும் நினைக்காதீங்க, ஏதோ ப்ராப்பரான வியூ பாயிண்ட் வந்து தயவு செஞ்சு போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். You wanted to see the game in a different way also. At the end of the day, it is all about them playing. நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அது சப்ஜெக்ட் தான் வியூஸ் எல்லாமே. அதனால நீங்க அதை கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுறதுலாம் கொஞ்சம் வந்துட்டு யூ ஜஸ்ட் புட் இட் இன் அ ப்ராப்பர் வே. அதுக்கு மட்டும் தான் நாங்க ரிப்ளை பண்ணுவோம். நீங்க அதை கவனிச்சு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் குஜராத் டைட்டன்ஸ். பிரின்ஸோட ஓவரால் அவரோட கிங்டம், அதோட இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ அதுல வந்து வீல் ஸ்டார்ட் வித் குஜராத் டைட்டன்ஸோட கர்டன் ரைசர். ஹரி, யூ கேன் டேக் இட் அப். Going into Narendra Modi Stadium, ஒரு 1 lakh people crowd. We all remember November 19. அந்த மாதிரி லைக் குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் கிரவுண்டான மொட்டேரா ஸ்டேடியம்ல ஹர்திக் பாண்டியா டாஸ் போட வர மாட்டாரு, சுப்மன் கில் தான் வர போறாரு. லைக் ரிமெம்பர் த டைட்டன்ஸ் ஆல்வேஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் சீசனே வந்து அவங்க கப் அடிச்சிருக்காங்க. அடுத்த சீசன்ல ரன்னர் அப். பட் ப்ரீவியஸ் இயர் அவங்களுக்கு பெருசா போல. பட் சம்ஹவ் ஒரு மிட் டேபிள் மட்டில் தான் இருந்தாங்க. இந்த வாட்டி ஆஷிஷ் நேரா என்ன பிளானோட வர போறாரு, லைக் அவர்கிட்ட இருக்கிற துண்டு சீட்டை வச்சு என்னென்ன பவுலிங் ஆப்ஷன் வச்சு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். லைக் இதை பத்தி நாங்க போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். ஏன்னா புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு ஓவர் வியூ தெரியாது. என்னடா இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா டாக்கிங் சம்திங்ன்ற மாதிரி. இது வந்துட்டு ஒரு சீரீஸா இருக்கும். அதுக்கு பிளேலிஸ்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கீழே தான் அதுக்கான லிங்க் இருக்கும். நீங்க போய் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு வரலாம். புதுசா வந்தவங்களுக்கும் நான் சொல்றேன், நான் ஓவர் வியூவா குஜராத் டைட்டன்ஸோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ப்ராபிள் 12, இம்பாக்ட் பிளேயரோட இம்பாக்ட் எப்படி இருக்க போது, யார் அவங்களோட எக்ஸ்பேக்டர், இந்த டீமோட கேம் பிளானு, வென்யூ அனாலிசிஸ், அக்கு வேற ஆணி வேற நம்ம பிரிச்சு எங்க ஏரியா உள்ள வராதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இருக்கும். இது எல்லாமே நாங்க வந்துட்டு சாப்டர்ஸா போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கோ ஸ்ட்ரெயிட் அவே இன்டு தட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். பட் இஃப் யூ வாட்ச் த ஹோல் வீடியோ யூ வில் கெட் த ஹோல் கிரக்ஸ் ஆஃப் இட். எதனால இது ஏன் அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபுல் வீடியோ பார்த்தா தான் வந்து தெரியும். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா யூ கேன் கிளிக் த சாப்டர் அண்ட் வாட்ச் இட் அண்ட் கிளிக் த லைக் பட்டன் சோ தட் யூ வில் கெட் மோர் வீடியோஸ் லைக் தட். ஏன்னா இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாவே ஒரு அராஜகமா தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருப்போம். லைக் ஸ்டாட்ஸ் பேஸ்ட் ஒரு இன்சைட்ஸ் பேஸ்ட் ஒரு அராஜகம் தான் அது. ஸோ அதனால ஸ்டேட் வில் கோ இன் டு ஜிடி ஸ்ட்ரென்த் நவ். ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு என்ன பொறுத்தவரையும் நான் என்ன நினைக்கிறேன், டாப் ஆர்டர். அதே மாதிரி யங் டாப் ஆர்டர் வித் இது ஒரு சைக்கிளுக்கான டாப் ஆர்டர்னு கிடையாதுன்னு நான் பாக்குறேன். நான் இது ஒரு 2-3 சைக்கிளுக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு டாப் ஆர்டர். எஸ்பெஷலி சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், பட்லர் த பிக்கஸ்ட் மேட்ச் வின்னர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னு கிடையாது. ஓரளவு கெயில் போனதுக்கு அப்புறம் ஒரு ஓப்பனருக்கு வந்து உலகமே பயப்படுச்சுன்னா அது வந்து ஜாஸ் பட்லருக்கு தான். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இவங்களோட டாப் ஆர்டர் வந்து செம்ம ஸ்ட்ரென்த். அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த பவுலிங் அட்டாக் வந்து செம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்குது. ரெண்டு தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். இதை எலாபரேட் பண்றதுக்கு ஹரி அண்ட் ஆடி வில் பிச்சன் ஏன் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு. அவங்களோட பேஸ் பவுலிங் ட்ரையும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் கையேஸ்வர் ரபாடா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து பால் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு மூவ் ஆகும்னு. சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா யோசிச்சு பாருங்க. இந்த ஆப்போனன்ட் டீமோட ஓபனர்ஸ் வந்து இட் வில் பீ நைட்மேர் ஃபார் them. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வாஷி ஒரு ஆட் ஆன் ஆயிருக்காரு. அதே மாதிரி சாய் கிஷோர் இருக்காரு. ஸோ வந்து பவர் பிளேல அவே கண்டிஷன்ஸ்ல ஆடும் போது சாய் கிஷோர் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமாலையுமே பவர் பிளேலையும் போட முடியும், அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்லயும் போட முடியும். ஏன்னா வந்து சாய் கிஷோரை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல் ஃபைனலுமே அவரை கொண்டு வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. லைக் குஜராத் டைட்டன்ஸே ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சுத்தி ரிவால்வா இருக்க டீமா தான் இருக்கும் போது. ஸோ இது மாதிரி ஸ்பின் வந்து அவே கண்டிஷன்ஸ்ல வந்து இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்ட்ரென்த். ஸோ பேசிக்கலா இதான் வந்து ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்க என்னென்னலாம் பண்ணணும், ஓவர்ஸ்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்றத வந்து நம்ம கேம் பிளான்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வி வில் சி தேர் வீக்னஸ், என்னென்னலாம் இவங்கள்ட்ட பிரச்சனை. ஏன்னா ஆப்ஷன் டேபிள்ல வந்துட்டு ஓவராலா நம்ம ஒரு ஸ்குவாடா தான் பார்த்துருப்போம். கரெக்டா? இப்போ வந்துட்டு நீங்க என்னதான் ஸ்குவாட் பிக் பண்ணாலும் 11ல இருந்து 12 பேர் தான் ஆட முடியும். மீதி 13 பேர் அதிகபட்சம் மேக்ஸிமம் வெளில தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த 12 பேருக்குல என்ன வீக்னஸ் அப்படின்றத நம்ம இதுல ஸ்குவாட்லயுமே என்ன பொறுத்த வரையும் இருக்கிற மெயின் வீக்னஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மிடில் ஆர்டர்.
ஷாருக் கான் தான் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து ஆட போறாரு. பினிஷிங்ல வந்து அது மில்லர் இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்தது. மில்லரோட ஷேடோல தெவாட்டியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது வேற ரகம். இப்ப வந்துட்டு ஓவராலாவே தெவாட்டியா வந்து மில்லர் ரோல வந்து எடுக்கும்போது மில்லர் வந்துட்டு 6th ஓவர்ல வந்து கூட 20th ஓவர்ல பினிஷ் பண்ணுவாரு. ஆனா தெவாட்டி அப்படி கிடையாது. லாஸ்ட் 12 பால்ஸ் அந்த மாதிரி தான். அவர் ஒரு ப்ராப்பர் T20 பேட்டர். நெட்ஸ்ல அடிப்பாரு, டக் அவுட்ல உட்காந்துருப்பாரு, 2 பேட் எடுத்துப்பாரு, சுத்தி பாப்பாரு, அந்த பவரும் அந்த ஸ்விங்கும் கரெக்டா இருக்கும். வந்தோடனே அதே ஸ்விங்ல 2 ஷாட் வந்து மிடில் பண்ணிடுவாரு. சோ அது ஒரு ப்ராப்பரான ஒரு மிடில் ஆர்டர் ஒரு இம்பாக்ட் பிளேயர். ஆனா அது வந்து லாங்கர் இதுக்கு வந்து அவர் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய வீக்னஸா நான் பார்ப்பேன் நான் கண்டிப்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் 23 சீசன்ல வந்து விஜய் சங்கர் பண்ண இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ விஜய் சங்கர் பண்ணதை இந்த வருஷம் ஷாருக் கான் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் வந்து நீ சொன்ன பாயிண்டோட ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கை கொடுக்கணும். ஸோ அதை நான் ஒரு வீக்னஸா பார்க்குறேன். இன்னொன்னு ரஷீத் கானோட ஃபார்ம், அவர் ஒரு மேஜர் இன்ஜுரியில இருந்து வந்து முன்னாடி அந்த டிசெப்டிவா இருந்த ரஷீத் கான் மாதிரி இப்போ இல்ல. ரஷீத் கான் தான் நம்ம ஜிடி வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் ரஷீத் கான். அந்த வீக்கனிங் ஃபார்ம் வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் தீஸ் ஆர் தி வீக்னஸ். ஸோ இது கேம் பிளான்ல பேசும்போது இன்னும் அந்த வீக்னஸோட எலாபரேஷன் வந்து அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராப்ளம் 11 நீங்க பாத்துட்டீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நாங்க கேம் பிளான் டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றது வந்து டிக்கர்ல ஓடும். பட்லர், கில் இது எல்லாமே அப்படியே நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து கிளென் பிலிப்ஸ் அப்படின்றத தாண்டி இன்னொன்னு வந்துட்டு ஐ வில் ஆட் ரூதர்ஃபோர்ட் ஆல்சோ ஸ்லாஷ். இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்களை வந்து நான் ஆட வைப்பேன். ஸோ அந்த இடத்துல அந்த ரூதர்ஃபோர்டுக்கு வந்து நான் மில்லரோட ரோலை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஏன்னா அவன் பவர் வந்து ரொம்ப பேக் பண்ணுவான் பவர். ஸோ அதனால கிளென் பிலிப்ஸுமே ரைட்டுன்ற ஓவராலா வந்துட்டு இருக்கும்போது இப்ப சாய் சுதர்ஷன் வந்துட்டு இருக்கான், நல்ல ஃபார்ம்ல இருந்தான் அப்படின்னா கிளென் பிலிப்ஸ் ஓகே. ஆனா நான் எப்படி ஆட வைப்பேன்னா ஷாருக் கான் அட் நம்பர் 4 நோ டவுட். இந்த 4 பேர் தான் நான் பர்சனலி மை ஓப்பனிங் வந்து பட்லரு, கில்லு, சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான். ஷாருக் கான் வில் பிளே நம்பர் 4. ஏன்னா லாஸ்ட் ஆடும்போது கூட அந்த சீசன்ல ஆடி ஒரு 50யும் அடிச்சிருந்தாரு ஷாருக் கான். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுக்கும் சரி மேல டிஎன்பி ஆடும்போதுமே சரி கொஞ்சம் ஏர்லியா உள்ள என்ட்ரி பாயிண்ட் கொண்டு வந்து கேம்ல நல்ல இம்பாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் வந்து அனில் கும்ப்ளேனால இந்தியன் போலாடுன்னு அழைக்கப்பட்டவர் ஷாருக் கான். நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சீசன் வந்துட்டு ஷாருக் கானுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட். ஒரு தமிழ்நாட்டுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூர் பேட்டரு வந்துட்டு டாப் 4ல ஆட போறாரு. சாய் சுதர்ஷன் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தா. நான் சொல்றது பவர் வச்சு ரொம்ப நாளாவே ஒரு பிளேயர் கிடையாது. முரளி விஜய்க்கு தான் லாஸ்டா வந்து 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருந்த ஒரு பிளேயர் வந்திருந்தாங்க. இப்ப ஷாருக் கான் இருக்காரு. ஒரு ஃபுல் சீசன் கண்டிப்பா கிடைக்கும் ஷாருக் கானுக்கு, டவுட்டே கிடையாது. சோ அதை வந்து அவர் யூஸ் பண்ண போறாரு. சோ அதனால ஐ வில் பிளே ஹிம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு ரூதர்ஃபோர்டை கொண்டு வருவேன். நான் கிளென் பிலிப்ஸ் வந்து கொண்டு வர மாட்டேன். கிளென் பிலிப்ஸ் ஏன் கொண்டு வர மாட்டேன்றதுக்கு வந்து ஒரே ரீசன் தான், சிம்பிள். ஓடிஐல அவர் 41க்கு மேல உள்ள வரும்போது ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணாம இல்லாம அதிகபட்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாங்கன்னா தான் அடிப்பாரு. ஆனா ரூதர்ஃபோர்டுக்கு வந்து அப்படி கிடையாது. கூரான் மாதிரி 6 ஹிட்டிங் எபிலிட்டி வந்து இருக்கு. இங்க வந்து கிளென் பிலிப்ஸ் உள்ள வரும்போதே ஸ்பின்னரை கொண்டு வந்துருவாங்க, அவரை முடிச்சிருவாங்க. நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது அந்த சிபி சாம்பியன்ஸ் பாக்குறதுனால நமக்கு எப்படி தோணும்னா கிளென் பிலிப்ஸா அவன் அடிப்பான் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா வந்து இங்க அப்படி கதை அப்படி கிடையாது. இந்தியா நீங்க சாம்பியன் ட்ராஃபில அவன் வந்துட்டு பாகிஸ்தான்ல ஆடின ஸ்பின் குவாலிட்டியும் இந்தியன் டீமுக்கு வந்தோடனே ஸ்ட்ரகிள் ஆயிட்டான். நான் சொல்றது இந்தியன் டீம்ல இருந்த ஒரே ஸ்பின்னருக்கே பிக் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுறானா. ஐ எம் டாக்கிங் அபௌட் தி ஸ்பின்னர் ஹூ கெட்ஸ் ஹிஸ் விக்கெட். எல்லா டீம்லயுமே ஒரு நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க. சோ அப்படின்னும் போது கண்டிப்பா இவன் விக்கெட் வந்துட்டு போயிடும். சோ பயம் கொண்டு வரணும், மிடில் ஓவர்ஸ்ல பயம் கொண்டு வரணும். அது வந்து கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு ஓடிஐல கொண்டு வர மாதிரியோ நியூசிலாந்துக்கு மத்த டோர்னமெண்ட்ல ஆடும்போது கொண்டு வர மாதிரியோ இங்க கொண்டு வர மாட்டாருன்றதுல நான் ஆணித்தனமா இருக்கேன். சோ அதனால ஐ வில் பிளே ரூதர்ஃபோர்ட் அண்ட் மேக் ஷூர் ஷாருக் கான் ஹிட்ஸ் த ஸ்பின்னர் வெல். அதுல வந்துட்டு ரூதர்ஃபோர்ட் வந்து பெனிஃபிட் ஆயிட்டாருன்னா டெத்ல வந்துட்டு தெவாட்டியாக்கு வந்து அதே பழைய ரோல குடுக்குற மாதிரி இருக்கணும். கிளென் பிலிப்ஸ் உள்ள வந்தோம்னா தெவாட்டியாக்கு பிரஷர் அதிகம், ஏன்னா ஏர்லியா வந்துருவாரு விக்கெட் போனதுனால. பட் ரூதர்ஃபோர்ட் இருந்தாருன்னா அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா ரூதர்ஃபோர்ட் இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடும்போது கூட நிறைய மேட்சஸ் ஒன் மேனா நின்று அடிப்பாரு. ஐ திங்க் ரீசெண்டா நம்ம பார்த்த மேட்சஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கோம். he was beautifully playing, unbelievable player. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இவரை வந்து ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் பி வர்சஸ் ஏதோ ஒரு கனடா T20 குளோபல் T20 லீக்ல தான் நான் பார்த்தேன். அதுல வெஸ்ட் இண்டீஸ் பிக்கு இவர் ஆடிட்டு இருந்தாரு. அப்பயே வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப இருந்தது. நான் சொல்றது 5 இயர்ஸோ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவருக்கு இப்போ ஒரு ப்ராமினன்டான ரோல் வந்துட்டு அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்றதுனால ஐ வில் பிளே ஹிம் தேர். ஸோ இதுதான் அவங்க ப்ராபல் பேட்டிங்காவும் இருக்கும். ஸோ பவுலிங்கை பத்தி யூ பீப்புள் கேன் கெட் இன். ஸோ பவுலிங் பத்தி பேசும்போது லைக் அவங்க கிட்ட வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாத ஒரு வெரைட்டி இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து. அதனால வந்து லக்னோவுக்கு விளையாடின அர்ஷத் கானை வந்து ஏன் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா வந்து நல்ல மேட்ச் அப்பா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இருப்பாரு. லைக் நியூ பாலை வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. ஸோ அவரை வந்து எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலி இது வெரி வெரி குட் பாயிண்ட். ராகுல் தெவாட்டியா வந்து ஒரு சீசன் கம்பெனியா இருந்திருக்காரு. பட் நாட் ஷோர் அவர் வந்து இப்போ பவுலிங் போடுறது இல்லை.
ஃபினிஷரா மட்டும்தான் இருக்காரு. சப்போஸ் அவர் வந்து அவரால் அந்த ஃபினிஷிங் கேபிலிட்டிஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே வி கேன் புல் அவுட் ராகுல் டெவாட்டியா அண்ட் பிரிங் இன் அர்ஷத் கான். நீங்க சொல்ற மாதிரி அந்த லெஃப்ட் ஆர்ம் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஹி கேன் பவுல் ஆல்சோ அண்ட் ஹி கேன் பேட் ஆல்சோ. நம்ம அவர் பேட் ஐ மீன் 11ஸ்லயே விளையாடுறதுக்கான கேபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங்லயுமே ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஹி ஸ்கோர்ட் 45 or 50 நினைக்கிறேன் ஃபார் லக்னோ. வெளில அதாவது அவே கண்டிஷன்ஸ் போனா யூஸ் பண்றது இவ கண்டிஷன்ஸ்லயே ஃபாஸ்ட் பவுலர் இது. அப்போ வந்து சாய்க்கு வந்து பெருசா ரோல் இருக்காதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அது அந்த இடத்துல அர்ஷத் கான் கூட உள்ள வந்தா கொஞ்சம் பேட்டிங் எபிலிட்டி வரதுன்றது மேபி தே கேன் லுக் ஆன் இட். ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து மஹிபால் லோம்ரோர்னு ஒருத்தர் இருக்காரு. ஒன் ஆஃப் த ஹைலி பொட்டன்ஷியல் பிளேயர். பட் அவர் எந்த டீம்லயுமே அவரால பெர்ஃபெக்ட் பண்ண முடியல. பட் இந்த டீம்ல வந்து என்ன பொறுத்தவரையும் ஷாருக் கான் வந்து அந்த நம்பர் 4ல வந்து ஒரு 2 or 3 கேம்ஸ் பண்ணலன்னா ஏன் சொல்றேன்னா மஹிபால் லோம்ரோர் வந்து திஸ் டொமஸ்டிக் சீசன்ல ஹஸ் பீன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஐ திங்க் ஒரு 2-3 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விஜயா சாரே, சயித் முஸ்தக் அலி எல்லாரும் இம்ப்ரெசிவ் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் முக்கியமானது வெரி குட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின் ஹிட்டர். ஸோ அந்த நம்பர் 4ல வந்து ஐடியல் கேண்டிடேட்டா இருப்பாரு. அண்ட் வந்து எல்லா பிளேயருக்கும் அந்த ஒரு சீசன் இருக்கும். விராட் கோலி எப்படி 2016 இருந்துச்சு, கில்லிக்கு எப்படி 2022 இருந்துச்சு. அந்த மாதிரி மஹிபால் லோம்ரோர் வந்து ஐ பிலாங் டு திஸ் லெவல்னு சொல்ற மாதிரி ஒரு சீசனா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த கேம் பிளான் பத்தி நான் பேசும்போது பேசிக்கா இப்போ நான் ஒரு எப்பயுமே ஒரு கேம் பிளான்னா அந்த 20 ஓவர்ஸ் எந்த மாதிரி யார் யார் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ள வந்து ரஷீத் கண்டிப்பா போடணும், ரபாடா 2 போடணும், 8 சிராஜ், ஸோ 12 அண்ட் தென் பிரசீத். அதுக்கப்புறம் வந்துட்டு தே ஹேவ் டு சர்ச் ஃபார் லைக் வாஷிங்டன் சுந்தரோட 4 ஓவர்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ ரைட் ஹேண்டர்ஸ் 2 பவர்ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் மாட்டிக்கிறாங்க ஒரு இதுக்கு அகேன்ஸ்டால. சிவம் துபே, ருத்ராஜ் கேக்வாட் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு செட் ஆன் 70 போது வாஷியை கொண்டு வரதுன்றது எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். இல்லை நீங்க வெளில இருந்து சாயை கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி மாட்டிப்பீங்கன்னும் போது கொஞ்சம் அந்த வாஷியோட ஓவரை வந்துட்டு ஏர்லியாவே வந்துட்டு தள்ள பாக்குறோம் அவங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மெயின் பிளான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா பவர் பிளேல வாஷியோட ஓவர் வந்து யோசிக்காம யூஸ் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது எப்படின்னா சிராஜ் ஒரு பவர் பிளே போடுவாரு, கிருஷ்ணாவும் வந்து பவர் பிளேல போடுவாரு, ரபாடாவும் பெரிய பவர் பிளேல வந்து போடுவாருன்னு போது டெத் ஓவர்ல பெருசா ஆப்ஷன் இல்லைன்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரஷீத் கானை வந்து கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டரா அவங்க வந்து கொண்டு வந்து அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளுமே நான் வந்து பார்ப்பேன். அந்த விதத்துல வந்து சுந்தரோட ஓவர்ஸை கொஞ்சம் ஏர்லியா புஷ் பண்ணி ரபாடாக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல டக்குன்னு ரோலை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்தா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல்னு பாக்குறேன். பிரசித் கிருஷ்ணா ஹைட் இருக்கிறதுனால பவுன்சர் போட வச்சு அகமதாபாத்ல வந்து பினிஷ் பண்ணி மிடில் ஓவர்ல பாத்துக்கலாம். ஸோ அதனால வீக்னஸ் இருக்கு, டெத் ஓவர்ஸ் இல்ல. பட் அதை வந்து ராஷித் கானை வச்சு இது காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நான் இது ஒரு கேம் பிளானா அவங்க எடுத்துட்டு போகலாம். வாஷின் பவர் பிளே. ஆக்சுவலி இஷாந்த் சர்மா வந்து இந்த டீம்ல இருக்காரு. இஷாந்த் சர்மா தெரியும் அந்த மூவ் பண்ற கேபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு. பட் ஆல்ரெடி 3 பிரீமியம் பேசஸ் இருக்காங்க. பட் இம்பாக்ட் பிளேயரா அட் டைம்ஸ் வந்து அவரை கொண்டு வரலாம் சாய் கிஷோருக்கு பதிலா. ஸோ இந்த டீமோட ஏஜென்ட் விக்ரம் எக்ஸ் ஃபேக்டரா யார் இருக்க போறாங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஜாஸ் பட்லர். ஏன்னா we all know like what he can do. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காம்பினேஷன் அவங்க யோசிச்சு பார்க்கலாம். மேபி ஜாஸ் பட்லர் at 3, சாய் சுதர்ஷன் அண்ட் கில்லட் டாப். ஏன்னா வந்து இங்கிலாந்துக்குமே ஒரு நடுவில் இப்போ 1 down அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. பிகாஸ் ஃபில் சால்ட் எதுல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரான்றதான். இங்கிலாந்து ஆடி கேவலமால ஆடிட்டு இருக்காரு. ஆல்ரெடி வந்துட்டு ஐபிஎல் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்துட்டு ஓப்பனிங் தான். இதுல பாயிண்ட் என்னன்னா இங்கிலாந்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த பாயிண்ட் யோசிக்கலாம். பட் இங்கிலாந்துக்கு வந்து படுமோசமா போயிட்டு இருக்கு. அவர் டாப் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல ஆடுறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு நல்லது. இல்லைன்னா அது கீழே போக போய் இவங்களுக்கு தான் வந்துட்டு கெட்டது. ஸோ அதனால வந்துட்டு எப்படி வந்து விருதுமன் ஷாகாக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இது அப்கிரேட்னு சொல்ல முடியாது, ட்ரிபிள் கிரேடுன்ற மாதிரி 3 மடங்கு கூட்டிட்டு வந்து ஒரு விக்கெட் கீப்பரை வந்து வச்சாச்சு. இதுக்கு மேல எந்த பயமும் கிடையாது. சாயை வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்பின்னு நல்லா ஆடுறதுனால அப்படியே கடத்தி கொண்டு போலாம். கில்லன், பட்லர், ஒரு நல்ல சஞ்சு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் வந்துட்டு பட்லரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து அவரோட பார்ட்னரோட இங்க வந்து பார்ட்னர் போட போறாரு. அதனால வந்துட்டு இவங்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் என்னோட எக்ஸ்பேக்டர் யாரா நான் பாக்குறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பேக்டர் வந்துட்டு ஷாருக் கான் அண்ட் ரூதர்ஃபோர்ட். இவங்க 2 பேர் தான் நான் வந்து பெரிய எக்ஸ்பேக்டர் நான் பாக்குறேன். ஐ மீன் இஃப் கிளென் பிலிப்ஸ் ஆடினாங்கன்னா இட்ஸ் ஃபைன், ஷாருக் கான் தான் எக்ஸ்பேக்டர். பட் ஆடாம வந்துட்டு ரூதர்ஃபோர்ட் ஆடினாங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அண்ட் அவரை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேக்டர் நான் பாக்குறேன். அதனால இவங்க 2 பேரும் ஹிட்டிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு ஏஜென்ட் விக்ரம்ன்ற மாதிரி, அதாவது சீசன் முன்னாடி போகும்போது என்னடா இவனை போய் எக்ஸ்பேக்டரா சொல்லிட்டு இருக்கான், இவன் எல்லாம் பண்ணுவானா, அதுதான் ஏஜென்ட் விக்ரம். அதாவது நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ற பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற மாதிரி இல்லாம நார்மலா இருந்துட்டு ஏஜென்ட் விக்ரமா அவர் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இவங்க 2 பேருக்கும் இருக்கு. ஸோ ஐ எம் சீயிங் தீஸ் 2 as a எக்ஸ்பெக்டர் பிளேயர்ஸ். அடி உன்னோட எக்ஸ்பெக்டர்?
இந்தியன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் வந்து முகமது சிராஜ். இந்தியன் டீம்ல இருந்து வெளியில இருக்காரு. பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஒரு ரொம்ப வருஷம் வெளியே போன ஆர்சிபி அவரை வந்து விட்டாங்க. பட் அவருக்கு ஆப்டான கண்டிஷன்ஸ்ல போயிருக்காரு. முகமது ஷமி வந்து எப்படி வந்து அவரோட ரோலை வந்து பர்ஃபெக்டா பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி சாதா சிராஜா இருந்து பர்பிள் கேப் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த நார்மலா இருந்து ஏஜென்ட் விக்ரமா மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நிறைய பேர் T20ல வந்து சிராஜ் பேசினாலே எப்படின்னா, ஏன் என்ன இவனை போய் நீங்க T20ல சொல்லிட்டு இருக்கீங்க, இவனை போய் T20ல சொல்றீங்க. ஆனா குவாலிட்டின்றது வந்து என்னைக்குமே இன்னைக்கோ நேத்தோ அது வந்து போவாது. அது குவாலிட்டி வில் ஆல்வேஸ் ஸ்டே. கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ஓகே. சோ வந்து அதே மாதிரி T20 வந்து ஒரு ஃபார்ம் பேஸ்டு கேம். அதாவது வருவாங்க ஹிட்டிங் ஃபார்ம்ல வந்து யாரை வேணா அடிப்பாங்க. நீங்க பும்ரானை மட்டும் நான் அடிக்க முட்டுருவாங்களா? ரஷித் கான சஞ்சு சாம்சன் அடிக்காத அடியா? மரியாதையே கிடையாது இப்பெல்லாம் யாருக்குமே பவுலர்ஸ்க்குலாம். பும்ராவை தவிர ரஷித் கான்கே அடி விழுகுது. இப்பதான் சொன்னா ஹரி, சாரி ஆடி வந்து ஃபார்மை பத்தி சொன்னான். எல்லாருக்கும் அடி. ரஷித் கான மார்க்கோ ஹென்சன் 6 அடிக்கிறான். இதுல இப்ப என்ன மார்க்கோ ஹென்சன் வந்து மோசம்னு சொல்றதா? யாரும் அவுட் ஆறதுக்கு பயப்பட மாட்டாங்க இந்த ஃபார்மெட்ல. அதனாலதான் சிராஜ் ஒரு மோசமான பவுலரா தெரியுறாரு. அதனால சிராஜ் வந்துட்டு அந்த பர்பிள் பேட்ச் அவர் வந்து பர்பிள் கேப்பை வாங்குறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. அவரோட குவாலிட்டியை கண்டிப்பா காட்டி ஆகணும் வித் நியூ பால். அதுக்கு வந்து நான் ஒரு இந்தியன் ஃபேனா நான் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த அகமதாபாத். அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ இந்த டீம்ல நிறைய தமிழ்நாடு சேர்ந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல்லையுமே டெபியூட் பண்ணி இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அவங்களோட அன்கேப்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். இதுல வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அர்ஷத் கானை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து அவங்க மிஸ் பண்றதுனால யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களோட வாய்ப்புகளை பத்தி நம்ம வந்துட்டு தெளிவா பேசியாச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல. அவனை விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால குமார் குஷாக்ரா வந்து அந்த டெல்லிக்கு வந்து ஹைப் பண்ணப்பட்ட ஒரு விக்கெட் கீப்பர், ரைட் ஹேண்ட் பேட்டு, அக்ரெசிவ் பேட்டு. அவரு அனுஜ் ராவத் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு தெரியும். அவரை வந்துட்டு அன்கேப் பிளேயரா எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு நெகட்டிவிட்டி எந்த பிளேயருக்குமே. சம்டைம்ஸ் சடன்லி கேன் பெர்ஃபார்ம். ஏன்னா நம்ம பார்த்தது வந்து போன ஐபிஎல்ல தான் பார்த்து அதே மெமரியில இருப்போம். இந்த 1 மந்த் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு வேலை பார்க்குறோமோ அது மாதிரி உங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ்னால 12 மந்த்ஸ் அதை ஒர்க் பண்ணி சடன்லி கேன் பிகம் அ குட் பிளேயர். ஸோ அதனால வந்துட்டு அவரோட இப்போ இருக்கிற வரையும் அந்த மாதிரி தான் பண்ணாரு. பட் மானவ் சூத்தர் அவர் வந்துட்டு அவரோட அந்த ஸ்பின் பவுலிங் அண்ட் ஆல்சோ வித் திஸ் பேட். ஸோ இவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பண்றாரு. பழைய காலத்துல எப்படி வந்து ஸ்பின் போடுவாங்களோ அந்த மாதிரி நிறுத்தி நல்லா சூப்பரா. அதாவது நான் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன், ஃபார் த விஷுவல் கம்பேரிசன். சாண்டன் மாதிரி நல்லா நிறுத்தி நல்லா சூப்பரா போடக்கூடிய கைல் அண்ட் ஸ்மார்ட்னஸ் இருக்கக்கூடியவர். சாண்டனோட கம்பேர் பண்றேன்னு நான் சொல்ல வரல, புதுசா வரவங்களுக்கு சொல்றேன் நானு. இட் இஸ் டு விஷுவல் கம்பேரிசனா எந்த லெவல்ல அவர் வந்து ஃபிளைட் பண்ணுவாரு, எந்த மாதிரி தூக்கி போடுவாரு, எந்த அளவுக்கு ஃபிளாட்டரா போடுவாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மானவ சூத்தர் வந்துட்டு அண்டர் 19ல இருந்தே ஒரு நல்ல பெடிகிரி இருக்கிற ஒரு பிளேயர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் வென் இஃப் யூ கெட் அ சான்ஸ் ஐ வுட் ஆல்வேஸ் லவ் டு see பவுல். அடி உன்னோட அன்கேப் பிளேயர்ஸ்ல யூ வாண்ட் டு ராகுல் டெவாட்டியா பாயிண்ட் பத்தி பேசியிருக்கோம். ராகுல் டெவாட்டியா சஜஸ்ட் பண்ணா இன்னொரு பிளேயருமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து நிஷாந்த் சித்து வந்து சிஎஸ்கே கேம்ப்ல இருந்தாரு. கேம் டைம் கிடைக்கல. டொமஸ்டிக்ல ஹைலி டேலண்டட் பிளேயர். அண்ட் லாஸ்ட் 2-3 இயர்ஸா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காரு. இந்தியா எமர்ஜிங் டிராஃபிக்லாம் செலக்ட் ஆகி விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்குமே வந்து இந்த வருஷம் சான்ஸ் கொடுத்தா ஹீ கேன் ஆல்சோ ப்ரூவ் ஹிம்செல்ஃப். இல்ல அதே மாதிரி பிரார், குர்னூர் பிரார் அவர் வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு எக்ஸாக்ட் ஆப்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். செம அடிப்பாரு. 6 feet பஞ்சாபி அப்படின்னு அந்த இது சொல்ற மாதிரி அனிமல் படத்துல வர மாதிரி தான் ஒரே குத்து தான் மொத்தமா முடிஞ்சிரும்னு சொல்ற மாதிரி எடுத்துட்டு வந்து இவர் இறக்குனாங்கன்னா அவ்வளவுதான். பேக்கப் செம்ம ஆப்ஷன். இவரு பஞ்சாப்க்கும் ஆடி இருக்காரு. எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்துட்டு நீங்க டொமஸ்டிக்ல வாட்ச் பண்ணும்போது ஒரு 140 எல்லாம் போடுவாங்களான்ற மாதிரி 135 தான் அதிகபட்சம் போடுற மாதிரி இருக்கும். ஆனா ஐபிஎல் அந்த மாதிரி கண்டிஷனிங் நல்லா பண்ணிட்டாங்கன்னா 5 to 8 கேஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி 24 பால் தான் இது கரெக்டா. அதனால ஃபுல் பேஸ்ல அடிப்பாங்க. ரெக்கவரிக்கு டைம் வந்துட்டு ஈஸியா வந்து அங்க கண்டிஷன் இது பண்றதுக்காக எஸ்என்சி இருப்பாங்க. எல்லாமே இருக்கிறதுனால பயப்படாம அடிப்பாங்க. அதனாலதான் டொமஸ்டிக்ல போடுறத விட சந்தீப் வாரியர்லாம் வந்து 145க்கு மேலேயே இங்க அடிச்சிருக்காரு ஐபிஎல் எல்லாம். அது காரணம் வந்து அந்த கண்டிஷனிங் தான். அந்த மாதிரி பிரார், இந்த குர்னூர் பிராரை வந்து நல்ல கண்டிஷனிங் பண்ணி போட வச்சா 145 கண்டிப்பா கிளாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவர். ஸோ அதனால இஃப் கண்டிஷனிங் கோஸ் வெல் இந்த லாஸ்ட் இயர்ல வந்து நல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா ஒரு 148 கூட அதிகபட்சம் ஒரு கிளாக் பண்ணாருன்னா இந்தியன் ஃபேன்ஸா ஃபாஸ்டரா பார்க்க எல்லாருக்குமே ஒரு ஜாலி தான். ஸோ அதனால அஸ் அ ஃபேனா இவரோட பவுலிங்கே நான் பாக்குறதுக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஆட்டிடியூட் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த அன்கேப் பிளேயர்ல பிடிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தா அர்ஷத் கான் தான். அவரோட ஆட்டிடியூட் ஐ லைக் திஸ் ஆட்டிடியூட். எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் ஹி கம்ஸ் பேக். அண்ட் இவருமே ஒரு மும்பை ப்ராடக்ட் தான். அதனால மும்பை பற்றையில இருந்து வந்தாலே அது ஒரு தைரியம் தாங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
சோ இந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸை பத்தி பார்த்தாச்சு. இவங்களோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எந்த கண்டிஷன்ஸ்ல மேக்ஸிமம் ஆடுறாங்க, 50% வந்துட்டு ஒரே கண்டிஷன்ஸ்ல, மத்தபடி டிராவல் தான் ஃபுல்லாவேன்னும் போது இதை நம்ம அவங்க வந்து எப்படி டாமினேட் பண்ண போறாங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து வென்யூ அனாலிசிஸ்ல போய் பார்ப்போம் இன் டீடைலா. அக்குவேரா ஆணிவேரா, லெட் ஸ்டார்ட் தட். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட், ஏன்னா ஒரு வென்யூ அனாலிசிஸ்னா என்ன, மேட்ச் டாஸ் போட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாஸ் போட்டோன்னே என்ன டெசிஷன் எடுக்கணும் ஒரு டீம், ஒரு அவேல இருந்து வந்திருக்க ஒரு டீமா இருக்கட்டும், இல்ல வந்து உள்ளே ஆடிட்டு இருக்கிற குஜராத் டைட்டன்ஸா இருக்கட்டும், என்ன மேக்ஸிமம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா சேசிங் பண்ணவங்க தான். அது வந்து சொல்லாமே தெரியும். எப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்துட்டு அந்த 171 சேஸ் பண்ணது 15 ஓவர்ஸ்ல லாஸ்ட் பால் ரவீந்திர ஜடேஜாவோட இன்சைட் எட்ஜ். சோ வந்துட்டு அது நிறைய வாட்டி அவங்களுக்கு வந்து மெமரி. ஏன்னா ஒரு உடன் ஸ்பூன்ல இருந்து மேல எந்திரிச்சு வந்து ஒரு டிராஃபி அடிச்சது, அது ஒரு சுகம் தான். சோ அந்த விதத்துல சேசிங்ன்றதா இந்த கிரவுண்ட்ல வந்து ஆப்வியஸா இருக்கும். சோ சேசிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க எவ்வளவு செட் பண்ணா கரெக்டா இருக்கும், ஓவராலா எப்படி நடந்தது ரீசன்ட் டைம்ல அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம 183 வந்துட்டு நான் எதுக்கு இது வந்து நான் போடுறேன்னா ஒரு குமுலேட்டிவா, அதாவது இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே இன் த கேம், டீம் ஹேஸ் டு ஸ்கோர் மினிமம் 170 பிளஸ் இன் த கேம் டு கம்பீட். சோ அதுக்கப்புறம் நீங்க பிரில்லியன்ஸா நீங்க டெலிவர் பண்ணீங்க, யூ கேன் வின் த கேம்ன்றதா ஒரு ஆவரேஜ், ஒரு ஓகேஷான ஸ்கோர் இது. பட் இஃப் யூ வாண்ட் டு வின் த கேம்னா நீங்க எவ்வளவு அடிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். சோ பேசிக்கா வந்து வின்னிங் ஸ்கோர் அப்படின்றது வந்து 211. பட் எனிவே கம்பேரிட்டிவா 211ன்றது அவங்க அடிச்சே ஆகணும்னு சொல்ல வரேன். என்னதான் நைட்ல வந்து பால் வந்து சீம் ஆனாலும் ஸ்விங் ஆனாலும் தே ஹாவ் டு எனிவே ஸ்கோர் 211. அதுக்கு வந்து கேம் பிளான்ல எப்படி வந்துட்டு இந்த டீம் வந்து பிளான் பண்ணுவாங்கன்னா, பட்லர் இங்கிலாந்துக்கு எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி he will ஸ்கோர் லிட்டில் ஸ்லோலி. கில்லுமே வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 6th ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆக்சிலேட்டர்ல கொடுத்து 5th கியர் போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணி 211 அடிச்சாதான் 80% மேல டீம்ஸ் வந்து வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. 176 கீழே அடிச்சாங்க அப்படின்னா லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டின்னு அர்த்தம். சோ தே ஆர் இன் டேஞ்சர். இட் இஸ் எய்தர் எனி டீம் 176 கீழே அடிச்சாங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்றத நம்ம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் பேசர்ஸ் எப்படி இங்க ஃபேரா இருக்காங்க, ஸ்பின்னர் எப்படி ஃபேரா இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்ப்போம். பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, ரொம்ப ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். எப்பயுமே 0.1ன்றது வந்துட்டு 20 ஓவர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா 2 ரன் தான் டிஃபரன்ஸ். பட் அதனால நம்ம அதை வந்துட்டு நெக்லிஜிபிளா நம்ம கடந்து போனாலும் அந்த ரன்ஸ் பெர் விக்கெட் அப்படின்றத நீங்க வந்து பாருங்களேன். பேசர்ஸ் அதனாலதான் திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட லைக் ஆடி வாஸ் இன்சிஸ்டிங் ஆன் நல்ல பவுலிங் அட்டாக், சிராஜுக்கு ஏத்த பிச், இது எல்லாமே லுக் அட் தி பேசர்ஸ். எவ்வளவு டிஃபரன்ஸ், 7 ரன்ன்றது ரொம்ப பெருசு. 2 ரன் 20 ஓவருக்குன்றது கம்மி 0.1. ஆனா 7 ரன் ஒரு விக்கெட்டுன்றது வந்து இட் இஸ் மோர் தென் 30 ஆவரேஜா. அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு விக்கெட் எடுப்பீங்க பேசர்ஸ் போது. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பேசர்ஸ். அது மட்டும் இல்லாம பிரசித் கிருஷ்ணா, குர்னூர் பிரார் நல்ல ஆப்ஷன்ஸ். ரபாடா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல போடுற மாதிரி இங்க அவருக்கு வந்து நல்ல சீம் இருக்கும். ஸோ ஹைட்டை வச்சு நல்லா பேங்க் பண்ணலாம் மிடில்ல. ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் அ கிரவுண்ட் விச் ஹெல்ப்ஸ் பேசர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி குஜராத் நல்லா ஸ்டாக் அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆப்போனன்ட் வெளில இருந்து உள்ள வராங்கன்னா, சென்னை மாதிரி டீம் வந்து இருக்காங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. உங்க ஸ்பின்னர்ல இருக்கிறவங்க சில பேரை வந்துட்டு தள்ளிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வந்து அவங்களோட விளையாட்டா மாத்துங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். வேற ஏதாவது டீமுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு டாக்டிக்கல் இது வந்துட்டு அகமதாபாத்ல பண்ணணும், இதை வச்சு ஆடி ஏதாவது தாட்ஸ் ஆன் திஸ்? ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, டீம்ஸ் வந்து நிறைய ஸ்பின் ஸ்டாக் டப்ல இருக்க டீம்ஸ் வந்து அவங்களோட காம்பினேஷனை மாத்தி, அதாவது நல்ல பாலை மூவ் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல கொண்டு வரணும். பிகாஸ் ரைட் அட் தி டாப். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ்க்கும் செம்ம சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனா தான் இருக்கும். ஸோ அதனால ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்க டீம் தே ஆர் ரியலி குட் ஈவன் ஃபார் ஆர்சிபி. நைஸ் பவுலர்ஸ் புவி அண்ட் ஜேஹெச் ஆர் தேர். ஸோ தட்ஸ் இட் அபௌட் திஸ். ஆமா அதான். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஃபேஸ் எந்த ஃபேஸ்ல வந்து கேமிங் வந்து பெருசா சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம். பார்த்தாலே தெரியும். நான் சொல்ற மாதிரி பேசிக்கா வந்துட்டு பவர் பிளேல நீங்க எவ்வளவு விக்கெட் கம்மியா கொடுக்குறீங்க அதுதான் வந்து நீங்க இதை வந்து டிஃபைன் பண்ணும். அன்டில் யூ ஆர் சேசிங் மோர் தென் 211 நாட் ரெக்வயர்ட் டு டேக் மச் சான்சஸ் டு மேக் ஷுர் இந்த 6 ஓவர்ல வெளில வரும்போது நல்ல ரன் ரேட்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு ரன் ரேட்ன்றது முக்கியம் இல்லை, நமக்கு வந்து விக்கெட் எவ்வளவு கொடுக்காம இருக்கும்ன்றத வந்து பார்த்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னரை போட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்கலாம். அதர் தென் ரஷித் கான் ஆர் ஹூவர் கம்ஸ் இன் நல்லா டார்கெட் பண்ணி அடிச்சு கேம் பிளானை எடுத்துட்டு போலாம். டெத் ஓவர்ஸ்ல இங்க வந்து நல்ல ஸ்லோவர் பால்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா மோஹித் சர்மா வந்து அதை காட்டியிருக்காரு. ஸோ அதனால ஹர்ஷல் பட்டேல் அதே மாதிரி ரசிக் தார் இந்த மாதிரி ஸ்லோவர் கட்டர்ஸ் வைட் யாக்கர்ஸ் போடக்கூடியவங்க எஃபெக்டிவா இருந்து மேட்ச் சேஞ்சிங்கா நல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு இந்த கிரவுண்ட்ல. எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரி அங்க பண்ண வந்து வாய்ப்பு போன வருஷம் வந்து மோஹித் சர்மா அந்த ரோல பண்ணாரு. இந்த ட்ரையோல வந்து அந்த ரோல் யார் பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு பிரசித்துக்கு பெரிய சேஞ்ச் ஆஃப் பேஸ் இல்லை.
அண்ட் சிராஜ்மே வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்போனன்ட் ஆஃப் ஸ்லோவர் பால். ரபாடாஸ் ஓகே பிட் வில் டூ ஸ்லோவர் பால் போடுவான், அது வந்து நிக்காம வந்து அதே பேஸ்லயே வந்துரும், அதே மாதிரியே வந்துரும். அதுதான் பிரச்சனை ரபாடாட்ட. அதனாலதான் அவன் இன்னுமே லேக் ஆயிட்டு இருக்கான். பேட்டி வந்துட்டு நல்லா ஸ்லோவர் கட்டர்ஸ் வந்து நல்லா கத்துக்கிட்டான். அப்படி வந்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் அந்த வேரியேஷன் எடுத்துட்டு மோயிச்சிருவான் மாதிரி அவங்க ஒரு ஆளு வந்து இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய அடிதான் அவங்களுக்கு. அதனால அடி ஆக்சுவலி இந்த மாதிரி டைம்ல தான் வந்து அர்ஷத் கான் மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு தோணுது. அவன் ஆக்சுவலா டெத்ல அவன்கிட்ட இருக்கு. பட் நான் சொல்றது வந்துட்டு ஸ்லோவர் பால் வச்சு நான் வந்து கிரிப் பண்ணி நிப்பாட்டி போடுற மாதிரி ஆள் இல்லைன்றதான். மோஹித் வந்துட்டு போடுறான்ல அந்த மாதிரி இல்லைனாலுமே இந்த பேட் கமின்ஸ் போடுறான் பாரு, சைட்ல கட் பண்ணி போடுற மாதிரி போடுறதுக்கா கட்டர்ஸ் போடுற கரெக்டா ஆள் இல்லை. அது மாதிரி அர்ஷத் கான் இப்போ என்ன ஆயிடும்னா அந்த மாதிரி கட்டர்ஸ் இந்த மாதிரி பிளாட்டர் பிச்சர்ஸ்ல போட்டா என்ன ஆகும்னா இந்த உனாத் கட் மாட்டுவான் பாரு, அந்த மாதிரி போயிட்டு வெளில நின்று ஆஃப் சைட்ல 6 அடிச்சிருவாங்க. அதுக்குதான் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து கட்டர்ஸ் போடுறவங்க இருந்தா பெட்டரா இருக்கும். அதனாலதான் மோஹித்லாம் நல்லா எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இதுல ஒரு அவுட் சைட் ஃபேக்டரா ஒரு விஷயம் இருக்கு. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் வந்து மீடியம் பேஸ் போடுவாரு, ஆனா வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா போட்டா பொழந்து எடுத்துருவாங்க, அது வேற. பட் 110 தானே போடுவான் அவன், 110 115 தான் போடுவான். விராட் கோலியே பவுலிங் போட்டுருந்தான், அந்த லெவலுக்கு தான் அவன் பவுலிங். வேற யாருமே இல்ல ஆப்ஷன். அதுதான் ஐ திங்க் வி கேன் மூவ். ஆப்போனன்ட்டுக்கு அந்த இடத்துல வந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரன் ரேட்டை 10ல இருந்து 15 தூக்கி சொருகுங்க, அப்பதான் வின் பண்ண முடியும்ன்றதுதான் பாயிண்ட். ஸோ நவ் த எக்ஸ் ஃபேக்டர். ஏன்னா நம்ம இப்போ வந்துட்டு 6 அடிக்கிற பத்தி பவுண்டரி அடிக்கிற பத்தி நம்ம பேசணும். ஸோ வந்து நீங்க டெத் ஓவர்ஸ்ல நீங்க வெயிட் பண்றதுன்றதை தாண்டி ஒரு ஆவரேஜா உங்க டீம் வந்து இங்க ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 5 பாலுக்கு வந்துட்டு 4 அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்ட் காட்டுறாங்களான்றதை நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் ஏன் இதெல்லாம் வந்து நான் சொல்றேன்னா எஸ்பெஷலி பிளேயர்ஸ் லைக் KL ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஏன் இவன் அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், பவுண்டரி பால்ஸ் பெர் பவுண்டரினா 5 பாலுக்கு ஒரு 4 இந்த கிரவுண்ட்ல அடிக்கணும், கரெக்டா? யூஆர் வாட்சிங் த கேம், ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் வெதர் ஹி இஸ் கோயிங் ஃபார் 4 ஆர் நாட். அது வந்துட்டு அவர் பண்ணலன்னா என்ன இவர் அடிக்க போறாரு, அடிக்க முடியலன்னு பேசுங்க. அவர் அடிக்கவே மாட்டாரு அப்படின்னு அடிக்க போகும்போது அடிக்க முடியாம போனா பிகாஸ் தட் இஸ் அன் எக்ஸிகியூஷன் பார்ட் இன் பேட்டிங். நீங்க இப்படி இமேஜின் பண்ணோடனே அவங்க போய் அடிச்சிட முடியாதுல்ல, அதுக்கேத்த பால் வரணும். மிடில் பண்ணாம வந்துட்டு அண்டரேஜ் ஆகி போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க வேற இடத்துல எய்ம் பண்ணுவாங்க, அது வேற இடத்துல போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது யூ ஜஸ்ட் வாட்ச் வித்தின் த 5 பால்ஸ். இப்போ இந்த கிரவுண்டுக்கு வந்தாங்கன்னா பவுண்டரி அடிக்க ட்ரை பண்றாங்களா, அது எவ்வளவு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு விராட் கோலி நீங்க அடிக்க முடியல, மேபி ஹீல் கம் அண்ட் ஸ்கோர், பட் ஆனா இன்டென்ட் இருந்தது அப்படின்றத நம்ம இங்கதான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். மேட்ச் நம்ம பார்ப்போம் IPL. அதனாலதான் நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா நான் கொண்டு வரேன். இதை தாண்டி என்கிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்கு. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் டாட் பால்ஸ் அப்படின்றதுமே வந்துட்டு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நீங்க கம்மியா வந்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு இங்க வந்து நல்லது. ஜென்ரலா நம்ம இருப்போம். பட் இங்க கம்மியா நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வந்து நான் இதை வந்து சொல்றேன்னா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கனாலே போதும்னு சொன்னேன்ல அந்த 6 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க வந்து இம்பாக்டா நீங்க யூஸ் பண்ணி 6 ஹிட்டிங் பண்ணிக்கலாம் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. அதுக்கான இதுதான் இந்த டாட் பால். ஸோ தட் இஸ் த திங் அபவுட் திஸ். ஏன்னா இந்த எக்ஸ்பேக்டர் டேட்டா தான் வந்துட்டு உங்க மேட்ச் வின் பண்றதுக்கு எக்ஸ்பேக்டரா இருக்குன்றதுனாலதான் அது ஒரு எக்ஸ்பேக்டரா நம்ம சொல்றோம். நவ் இட் இஸ் பிட்வீன் வின்னர் வெர்சஸ் லூசர். ஸோ பேசிக்கா ஒரு டீம் வந்து வின் பண்ணணும்னா அந்த மேல இருக்கிற ரன் ரேட்டு, பால்ஸ் பெர் பவுண்டரி, பால்ஸ் பெர் சிக்ஸஸ், டாட் பால்ஸ்லாம் இதுக்குள்ள விளையாண்டாங்கனாலே மோர் தென் 80% they will win the game. கீழே இருக்கிற லெவலுக்கு நீங்க ஆடினீங்க அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சர், யுவர் டீம் இஸ் இன் டேஞ்சர் டு லூஸ் த கேம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஸ்டாட்ஸா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லா வென்யூலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் வின்னிங் டீமோட ரன் ரேட் 10.6. ஸோ அப்படி பார்க்கும்போது 200+ கண்டிப்பா இந்த எல்லா IPL மேட்ச்லயுமே நம்ம போன வருஷமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வருஷமே வந்து பார்க்க போறோம். அதுக்கு மேல ஒரு 10-20 ரன் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா 200 சேஸ் பண்றானுங்க. இப்ப நம்ம போடுறோம்ல, இது ஏன் வந்து இந்த 10 மேட்ச்க்கு எடுக்கிறோம்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால இதுல ஒரு 7 மேட்ச் அடங்கிருமா, கரெக்டா? இப்ப அகமதாபாத்ல நான் லாஸ்ட் டைம் ஒரு 7 மேட்ச் நடந்தது, 2 குவாலிஃபயர் வச்சுக்கோ. அதனாலதான் நம்ம அந்த 10 மேட்ச் எடுக்கும்போது இம்பாக்ட் பிளேயரோட ரோல்னாலதான் அதிகமா ரன் போகும்போது இப்படி இருக்கு. இதுவே 2 வருஷம் ஆடி பழகிட்டானுங்க. நான் இம்பாக்ட் பிளேயர் வச்சு இன்னும் கொடூரமா தான் போகும். இப்ப நான் சொன்ன மாதிரி 211னா வந்து கேட்பாங்க, என்ன 230 அடிச்சுட்டா அதையும் அடிக்கிறானுங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. தட் இஸ் த எவல்யூஷன் ஆஃப். ஆக்சுவலி அக்ஷய் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து இந்த 6 ஹிட்டிங் தான் இங்க கீயா இருக்கு. அவர் சொன்ன அந்த 2 எக்ஸ்பெக்டஸ் பிளேயர்ஸ் ஷாருக் கான் அண்ட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் பட்டுச்சுனா they will win games. 6 hitting has been the key in this ground. Which team has scored more sixes, they will win here. இல்ல அது பேசிக்காவே வந்துட்டு அதுதான் மெயின் மேட்டர். ஏன்னா ஷாருக் கான ரொட்டேட் பண்ண மாட்டான், அதனால பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதான் இங்க வந்து பாயிண்ட். ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஏன்னா இப்போ
எப்பயுமே ஒரு ஐபிஎல் ஃபேன்ஸுக்கும் சரி, ஒரு ஐபிஎல்லோட பியூட்டி என்னன்னா, அந்த சைக்கிள் ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வந்துட்டு எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது எப்படி வந்து அவங்க வந்து சரி பண்ணி அவங்க வந்து மூவ் பண்ண போறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு பேசிக்கா ஒரு டீம் வந்துட்டு ஒரு சைக்கிள நோக்கி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்குவாட் பில்ட் பண்ணுவாங்க. அதனால தான் யங்கர் பிளேயர்ஸ் வந்து இந்த எண்ட் ஆஃப் த சைக்கிள்ல வந்துட்டு பிக்கர் பிளேயர்ஸா மாறுவாங்க. அந்த மாரி தான் என்கேஆர், ரிங்கு சிங் அந்த மாரிலாம் வந்திருந்தாங்க. சோ அந்த மாரி வந்துட்டு இந்த குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரையும் சுப்மன் கில்லோட ஃபர்ஸ்ட் எராவா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு கேப்டனா அவர் வந்துட்டு இது பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இது. ஸோ அதுல வந்துட்டு என்ன மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 3 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா பிளஸ் சுப்மன் கில்லோட அந்த நியூ டெபியூ இயர் அஸ் கேப்டன் எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத வந்துட்டு டிக்கர்ல ஓட விடுறோம். இதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ஆடி யூ கேன் அட்ரஸ் அண்ட் தென் வி கேன் டாக் அபவுட் தேர் டீம் நியூஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஆக்சுவலி லாஸ்ட் சைக்கிள் தான் அவங்க வந்து உள்ளவே வராங்க. பட் உள்ள வந்த உடனே இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து மித்த டீமோட எங்க வந்து இவங்க வந்து அதிகமா இருந்திருக்காங்கன்னா வின் பர்சன்டேஜ் பாருங்க. நம்ம வந்து பெரிய பெரிய டீம்ஸே வின் பர்சன்டேஜ் 55% தாண்டல. பட் இவங்க பாருங்க 62% வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் இம்ப்ரெசிவ் ஃபார் அ டீம், நியூ டீம். அண்ட் இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரிசோர்சஸ் வந்து பெரிய ரிசோர்சஸ்லாம் கிடையாது. அவங்க கிட்ட இருந்த ரிசோர்ஸை வச்சு மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க. லைக் அதுக்கு ஒரு பிரைமான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவங்க டெத் பவுலர்ஸ் பெருசா கிடையாது. பட் மோஹித் சர்மா மாதிரி ஒருத்தரை வச்சு அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வாங்க கத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வாங்க கத்துக்கிட்ட ஸ்கில்னால தான் ஜிடி ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல் பிரான்சைசி. பட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வந்து 2 வருஷமே ஃபைனல்ஸ் போனாங்க. பட் சுப்மன் கில்ல வந்து அந்த ரெயின்ஸை டேக் ஓவர் பண்ண ஒரு குட்டி டிக்ளைன் வந்துச்சு. பட் திஸ் சைக்கிள் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க டீம்ஸுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவுலிங் அட்டாக் யூஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். எக்ஸ்பீரியன்ஸுமே கொஞ்சம் முன்னாடி ஹர்திக் இருக்கும்போது மில்லரு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷாகா அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஹேஸ் டு ரிலே மோர் ஆன் பட்லர் வித் ஹெல்ப். ஏன்னா சஞ்சு எப்படி வந்துட்டு பட்லர்கிட்ட வந்துட்டு இருப்பாரோ அது மாதிரி வந்துட்டு கில் ஹேஸ் டு ரியலி ரிலே ஆன் பட்லர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனா அவர் வந்துட்டு ஒரு நாட் இன் அ குட் மைண்ட் செட் பீங் கேப்டன் ஆர் ஹெல்பிங் டீம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வரும்போது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். அதனால ஃபுல்லாவே இது வந்து கில் வந்துட்டு எப்படி பண்ண போறாரு. ஏன்னா நெக்ஸ்ட் வைஸ் கேப்டனா வேற அவர் வந்து இருக்காரு இந்தியன் டீமை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற ஒரு ஆளா வந்து இவங்களை பாக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு டீம் நியூஸ். எனி அதர் நியூஸ் லைக் எது இன்ஜுரிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா இவங்களுக்கு? ஆக்சுவலி ஒரு பிளேயரை பத்தி கிளாரிட்டி கிடையாது. ஜெராட் குயிட்ஸி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடல. அவர் ஃபிட்டா இருக்காரான்னு சொல்லி ஆஸ் ஆன் டேட் வந்து நியூஸ் வர கிடையாது. இல்ல ஆனா வந்துட்டான். நம்ம இப்ப பார்த்த வரையும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தானுங்க. பட் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காருன்னு தெரியல. பட் நான் அதை சொல்றேன் நான். அந்த இது ஒரு பிரச்சனை தான் அவங்க டைரக்டா வர்றதுன்றது. ஸோ இதான் அவங்களோட ஓவரால் நியூஸ். மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஃபிட் அண்ட் ரெடி. நம்ம பேசின மாதிரி கேம் பிளான்ல அவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம லைவ்லயுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்க கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். பிகாஸ் வி ஆர் டூயிங் திஸ் ரியலி ஃப்ரம் பாட்டம் ஆஃப் யர் ஹார்ட். ஸோ அதனால கொஞ்சம் வந்துட்டு இஃப் யூ டூ திஸ் இட் வில் பி மோட்டிவேஷனல் ஃபார் அஸ். ஸோ நவ் வில் கோ இன் டு தி எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ். எங்கு தொடங்கும் எங்கு முடியும். இவ்வளவு நேரம் பேசணும். என்ன இவங்க ஆவானுங்களா ஆக மாட்டானுங்களா, வியாபாரம் ஆவானுங்களா ஆக மாட்டானுங்களான்னு இன்ட்லி சொல்ற மாதிரி. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் ஹரி அண்ட் ஆடி. என்ன நினைக்கிறீங்க, எங்க முடிப்பாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் 3 பேருமே கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸ், எப்பவுமே லீடர் போர்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால கண்டிப்பா இப்ப இருக்கிற பவர் பேக்ட் பவுலிங் லைனப் வச்சுட்டு கண்டிப்பா வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் அன்னைக்கு போகும்போது ஆன் த டே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க நாக் அவுட்ஸ்ல. ஸோ ஐ வில் குவாலிஃபை குஜராத் டைட்டன்ஸ். எனக்கும் வந்து இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு டவுட்டா இருக்கு. ஆனா எனக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸா இல்ல இன்னொரு டீம் டவுட்டா இருக்கு. ஸோ நான் அந்த டீம் வரும்போது நான் குஜராத்தை குவாலிஃபை பண்ணனா இல்ல அந்த டீமை குவாலிஃபை பண்றான்னு நான் எண்ட்ல சொல்றேன். பட் என்ன பொறுத்தவரையும் வந்துட்டு குஜராத் அந்த அளவுக்கு பெருசா, அதாவது எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மிட் டேபிள்ல தான் முடிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பெருசா கான்பிடன்ஸ் எல்லாம் கொடுக்கல. இது ஒரு ஆர்சிபிக்கு நான் சொன்ன மாதிரி தான். நல்லா இப்ப ஹரி சொன்ன மாதிரி டாப் 3 வந்து நல்லா ஆடினாங்கன்னா குப்புன்னு மேல போயிடுவாங்க. இல்ல மொத்தம் போயிடுச்சுன்னா மொத்தமா தலைமூழிக்கிடுவானுங்க, அவ்வளவுதான். சோ அதனால வந்து இது வந்துட்டு ஒரு ஆர்சி மாதிரி இப்போதைக்கு மேபி டாப் 4ல வேணா வச்சுக்கலாம். ஆனா ரன் ரேட் கீது எதுவும் வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா உடன் ஸ்பின் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சொல்ல முடியாத ஒரு டீம். ஸோ மேபி அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஓவரால் இது நாங்க வந்துட்டு அனாலிசிஸ் பேஸா எடுத்து நாங்க ஒரு டாப் தான் வந்து பேனர்லயே போடுறோம். அது வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துடும். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பீப்புள் வெதர் ஆர் ப்ரிடிக்ஷன் கோஸ் குட் ஆர் அவர் கால்குலேட் கெஸ் வென்ட் ராங் சம்வேர். அதை பத்தி நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல உங்களோட டாப் என்ன, இல்ல குஜராத் டைட்டன்ஸ் போவாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, we'll meet you in the next video and with the next analysis. Bye bye. Signing off from Hari, Adi, and Akshay.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.